கேட்ச். நான் பிடிச்சிட்டு. டேய் ஒழுங்கா அதை என்கிட்ட குடுக்குடா. கொடுத்துட்டா போச்சு. என்கிட்ட அதை ஒழுங்கா குடுடி. நான் ஹைட்டா இல்லன்னு ஒரே காரணத்தால என்ன இப்படி வெறுப்பேத்துறீங்களாடா? அப்படியே வச்சுக்கலாம். டேய் தம்பி, போதுடா. வா வீட்டுக்கு போலாம். சரி. நாங்க போயிட்டு வர வீக். இத நீயே வச்சுக்கோ. எவ்வளவு தைரியடா உங்களுக்கு? இந்த வாட்டி அவங்க ரொம்ப தான் ஓவரா போயிட்டாங்க. ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா மாட்டுவானுங்கடா. எல்லாம் என்னோட நேரம். ட்ரைனிங்கா மாட்டுனீங்கடா குண்டு போறடிகளா. யா யா உங்க ரெண்டு பேரோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு வர முடியலனா கூட எகிரியாச்சும் உங்களை அடி பண்ணா. தம்பி, நாம வேற வேற சைடு போலாம். ஓகேடா அண்ணா. நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் எங்க விட்டு ஹாய் ஹாய் ஐ காமெடி பீஸ் வந்திருக்கு. இன்னைக்கு பார்க்கவும் ரொம்ப காமெடியா இருக்கு. எப்பவும் போல கலாய்ச்சிட வேண்டியதுதான். ஐயோ வலிக்குது. பிரயர், பிராம்பிள், நீ கவலைப்படாத. அண்ணா என்னை காப்பாத்துடா. நீயும் மாட்டினியாடா? உன் கதை முடிஞ்சது. என்னையா அடிச்சிட்டியா? இந்தாடா வாங்கிக்க. நீ என் பொறுமைய சோதிச்சுட்ட. இவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங் பண்ணான்னு தெரியலையே. ஏய் ஹண்டர் வேக். சூப்பரா ட்ரைனிங் எடுத்தது வேலை செய்துடா. கலக்கிட்டோம்ல. என்ன? நான் இப்போ கிளம்புறேன். என் உடம்ப சரி பண்ணிட்டு பிளான் பண்ணணும். அடே பிரயர், இந்த தடவை நீ என்கிட்ட நல்லா மாட்டுன. ஹேண்ட்ஸ் அப். ஹேய் ஓடாதடா. ஏய் பயந்தா ஹோலி. இப்போ நீ ரொம்ப அழகா இருக்கடா. சரி ஜூக்கு போறியாடா பிராம்பிள்? நீ வேணாங்க போடா, நல்லா இருக்கும். நீ என்னதான் கத்தி கதறி அழுதாலும் யாரும் உன்னை காப்பாத்த வர மாட்டாங்கடா.
அவன் பிராம்புல வெறுப்பேத்துறான். இப்ப என்ன பண்றது? ஹலோ, ரொம்பவும் பிரபலமான ஹண்டர் விக்கு தான் இப்போ பேசுறேன். ஆமாமாங்க, சரிதான். ஆமாப்பா, இன்னைக்கு காலையில ஒரு கரடி விற்கிறதுக்கு கால் பண்ணியிருந்தேன். ஆமாமா, அதே தான். நல்ல ரேட்டுக்கே நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ப்பா. ஆமாமா, நல்லா செமையா இருப்பான். ஆமா, நாளைக்கு எனக்கு ஓகே தான்ப்பா. பாய் பாய். இவன் பிராம்புல விற்க போறானா? இது கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்லையே. சீக்கிரமா அவனை வெளியே கொண்டு வரணும். இது என்னது? ஓ, புரிஞ்சிடுச்சு. இத வச்சுதான் அந்த டம்ளர் பையன் ஸ்ட்ராங்கா இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த புக்ல இருக்கிற லெசன்ஸ படிச்சிருப்பான். ஐடியா கிடைச்சிடுச்சு. காலையில எக்ஸசைஸுக்கான நேரம் இது. முன்ன விட இதுல செமையா நிக்கிறோம்ல. என்னது இது? சரிடா விக்கு, வேற ஒன்று செஞ்சுக்குவோம். ஒழுங்கா ஓடி போயிடு. இன்னைக்கு நான் எவன் முகத்துல முடிச்சிட்டு தெரியல. ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது? குட் மார்னிங். என்கிட்ட வச்சுக்காதுன்னு நான் அப்பவே சொன்னேன். நினைச்சோண்டா அப்பவே நீயா தான் இருப்பேன்னு. என்ன பார்த்து உனக்கு போறாமடா. இப்போ உனக்கு என்ன பண்ற பாரு. ஹீரோக்கெல்லாம் முதல்ல அடி வாங்கிட்டு தாண்டா அப்புறமா அடி கொடுப்பாங்க. இதோ வந்துட்டா மாறா. ஆர்வக்கோளருக்கு அளவே இல்லையா? இத மாத்தி வச்சுட்டோம்ல. ஏண்டா எவ்வளவு தைரியம் உனக்கு? அப்படியா? உனக்கு தேவைதான். பாய் தம்பி. டேய் பிராம்பல், பிராம்பல், என்னடி சாப்பிடுறியா? ஆமா, விக்கு தான் எல்லாம் கொடுத்தான். கரடி நல்லா சாப்பிட்டு வெயிட் போட்டா நல்ல காசு கிடைக்குமா? உனக்கு கொஞ்சம் வேணுமாடா அண்ணா? வா நம்ம போலாம். ஹேய் ப்ரோயர், நிஜமாவே அண்டர் விக்கு அடிச்சிட்டியா? ஆமா, உன்னால நம்ப முடியலையா? சர்ப்ரைஸ், நான் இப்போ ஜெயிக்க போறேன். என் ட்ரக்குக்கு போய் இதை ஆன் பண்ணி எடுத்துட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுடா. நீங்க இதை ட்ரை பண்றீங்களாடா? நில்லுங்கடா, கொஞ்சம் இதை ட்ரை பண்ணி பாருங்கடா. தம்பி, நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்லடா, என்கிட்ட எந்த பம்பு வச்சுக்காதீங்கன்னு. இப்போ யாரு உன்னோட டேர்ன்டா தம்பி. ரெடியாடா? நான் இப்ப ஹீரோ ஆயிட்டேங்கிறத மறந்துட்டியாடா பிரேயரு? கைய விடு. ஏடா தம்பி, இது வேணாம்னு சொன்னா என் கூட நீ குங்ஃபு பண்ண ரெடியாடா? அண்ணா, அவன் பொழைச்சுப்பான்ல. இவனுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தெரியல. சரி, வா நம்ம போலாம். எப்படியாவது குடிப்பட்டா.
வந்துருச்சு. ஆஹா, உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றதுக்கு உலகத்திலே என்ன தவிர வேற யாரும் கிடையாது. இந்த ரேடிஷ் எனக்காகவே பிறந்து வளர்ந்த மாதிரியே இருக்கு. யாராவது ரோட்ல பைத்தியக்கார மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறது? அச்சச்சோ, இப்ப எனக்கு பசிக்குது. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஹாய், என் கூட வரியா? சூப்பர். வாரன், என் ரேடிஷ்ல இருந்து கையை எடு. பை. ஏய் நில்லு. ஏய் வாரன், ஒழுங்கா திரும்ப வந்துரு. வெளியே வா. வாரன் உன்னதான். இந்த டிக்ஸ் நம்மளையே கூப்பிடுறான், ஒண்ணுமே புரியலையே. அவனுக்கு என்னதான் வேணும்னு பார்க்கணும். ஆனா முதல்ல சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு தான் மத்த வேலை எல்லாம். எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என் ரேடிஷ் எல்லாம் நீ எடுத்துட்டு போயிருப்ப. ஏய் டிக், எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்க? கடைசியா நீ என்கிட்ட இப்ப மாட்டிக்கிட்டியா? என்னோட ரேடிஷா ஒழுங்கா திரும்ப கொடுத்துரு. ரேடிஷா? என்ன வளர்ற? விளையாடாத, அத ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு. நீ மட்டும் அதை கொடுக்கல, நான் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும். ஆனா அது என்கிட்ட கேக்குற, எனக்கு எங்க இருக்குன்னே தெரியாதே. என்ன, நீ அதை தூக்கிட்டு போனதான் நான் என் 2 கண்ணால பார்த்தனே. ஏய் ஒழுங்கா அதை கொடுத்துரு. நீ ஒரு மோசமானவங்க கிட்ட மோதுறேங்கிறத மறந்துடாத. நான் தப்பிச்சிட்டேன். என்ன மாதிரியே ஒருத்தர் இங்க இருக்கானே. உலகத்துல ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருப்பாங்கன்னு சொன்னது சும்மா இல்ல போல. காலையில எக்ஸசைஸ்க்கான நேரம். காலையில இந்த மாதிரி கரடிங்க எக்ஸசைஸ் பண்ணதை நான் பார்த்ததே இல்லையே. எங்க பாத்தியா? அது ஹனி தானே. இந்த ரேடிஷ் சாப்பிட்டு வாய் கெட்டு போயிருக்கு. நல்ல வேளை எனக்கு ஹனி கிடைச்சிருக்கு. 1 2 3 4 2 3 4 2 3 4 1 2 3 4. டேய் அண்ணா, பசிக்குதுடா. ஹனி சாப்பிட வேண்டிய நேரம். சாப்பிடலாம். ஹனி எங்க போச்சு? நீ ஏன் உண்மையை ஒத்துக்க கூடாது? எந்த உண்மையா? நீ தானே சாப்பிட்ட. ஏய், ஒழுங்காத என்கிட்ட கொடு. ஒன்ன எங்க ஹனியை திரும்ப கொடு. நீ என்ன சொல்ற? உங்க ஹனியை நான் எடுத்து சாப்பிடவே இல்ல. உடனே நாங்க பார்த்தோம். அச்சோ, நான் எடுக்கவே இல்ல, சாப்பிடவே இல்ல. எங்க என்ன விட்டுடு, நான் எடுக்கல. எப்படி சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும். ராமன், வா போலாம். நீ தப்பு பண்ணிட்ட வாரன். அச்சச்சோ, பாவம். வாரன், ஹனியை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? என்ன பார்த்தா எனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா? நான் தான் எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல. அது எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு? இல்லதான், இனி நீ எங்க ஃப்ரெண்டே கிடையாது. வெளியே போ. ஏன் எல்லாரும் அவங்க சாப்பாட்டை நான் திருடுன்னு நினைக்கிறாங்க? இப்பவே அந்த உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். நல்ல சாப்பாடு கிடைச்சது. நல்ல நாள் இன்னைக்கு. எனக்கு எந்த கெட்டதும் நடக்கல. வாவ்,
இந்த காட்டுல எல்லாரும் நிறைய சாப்பாடு வச்சிருக்காங்க. என் கண்ணே என்னால நம்ப முடியல. என்ன மாதிரி இருக்கனால தான் நீ செஞ்ச வேலைக்கெல்லாம் நான் பழி அனுபவிச்சுட்டு இருக்கேனா? வாவ், சாப்பாடு. ஹேய், நீ என்ன மாதிரி இருக்குடா? யார் நீ? நான் தான் வாரன். ஏய், நீ எல்லா சாப்பாடு திருடுனாத என் மேல பழி வருதா? அதான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கோமே, என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு நான் காட்டுறேன், என் கூட வா. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இத நான் பண்ணல, நீ தான் பண்ணேன்னு ப்ரூவ் பண்ணனும். ஓகே, வா போலாம். யார் நம்பறாங்கன்னு பார்க்கலாம். எல்லாரும் இங்க வாங்க. பிரேயர் ஜாம்பல். நான் பிடிச்சிட்டேன், இங்க வாங்க. நான் பிடிச்சிட்டேன், எல்லாரும் வெளியில வாங்க. நான் திருடனை பிடிச்சிட்டேன். நிஜமான திருடனா? உண்மையான திருடனா? இங்க 2 வாரன் இருக்காங்க. ஏய், நான் தான் என்னோட பேரை யூஸ் பண்ணி என்ன மாதிரி இருக்கறதால எல்லாத்தையும் திருடிட்டான். ஏய், நான் தான் வாரன். இவனுக்கு என்னதான் பிரச்சனை எனக்கு தெரியல. ஏய், நான் தான் வாரன். என்னைய ஏமாத்த பார்க்கறியா? நான் தான் வாரன். நான் சொல்றது சரி. நான் தான் வாரன். என்ன நான் ஓட முடியாது. ராபர்ட், நான் தான் வாரன். இல்ல, நான் தான் வாரன். உனக்கு என்ன தெரியல? உனக்கு என்ன பைத்தியம்? நான் தான் வாரன். சண்டை போடுறத முதல்ல நிறுத்துங்க. வாரன் எங்களோட ஃப்ரெண்ட். நான் டிசைட் பண்றேன். நான் தான் வாரனே. இல்ல, நான் தான் வாரன். என்னல நம்புவாங்க? நான் தான் வாரன். இல்ல, நான் தான் வாரன். நம்புவாங்க. நான் தான் வாரன். நான் தான் வாரன். நீ வாரன். நான் தான் வாரன். நீ எல்லாம் ஏமாத்த பாக்குற. நான் தான் வாரன். நீ ஏமாத்த பாக்குற. நான் தான் வாரன். ஏய், சொல்லுங்க. நான் தான் வாரன். ஒரு ஐடியா. கண்டுபிடிச்சிடலாம். டான்ஸா? ஆமா, வாரன் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடும். ஆமா, சரிதான். யாரு நல்லா ஆடுறாங்களோ அவங்க தான் வாரன். லலா 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 லலா. இதுதான் வாரன். எப்படி வரல விழுந்தா பாரு. இவன் தான் வாரன். நான் தான் வாரனே. இப்ப பாருங்க, என் டான்ஸ் என்னன்னு காட்டுறேன். நான் தான் உண்மையான வாரன். நான் தான் வாரன். என்ன விடு. நான் தான் வாரன். ஏய், என்னது இது? என்ன மார்க்? அம்மா, உன்னோட கால்ல கூட இந்த மார்க் இருக்கே. என்கிட்ட கூட இருக்கு. பாரு. நீங்க 2 பேரும் என்னோட செல்ல பிள்ளைங்க. நீங்க 2 பேரும் ரெட்டை பிறவி. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவும் ரொம்ப அன்பா இருக்கணும். வென்சா பறக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அப்படின்னா நாம 2 பேரும் என்ன மன்னிச்சிடு. வாரன், எனக்கு பசிச்சது, அதனால தான் இதெல்லாம் பண்ணிட்டேன். திரும்ப பண்ணவே மாட்டேன். இனி நம்ம சந்தோஷமான ஆனந்தப்பியா இருப்போம். பழசெல்லாம் மறந்துடுவோம். சரியா பிரதர்? வேணும்னா நீ என் கூடயே தங்கிக்கலாமே. பரவாயில்ல, எனக்கு வேற வேலைலாம் இருக்கு. நாளைக்கு நான் கிளம்பணும். ஓ, அப்ப நான் உன்னை எப்பதான் மறுபடியும் பாக்குறது? அதை பத்தி நீ கவலைப்படாத. கண்ணாடியே நீ பாத்துக்கோ.